ஹே காய்ஸ், வெல்கம் டு பேட் வாய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் சம்பந்தமான வீடியோ தான். ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கமிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிட் பில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் தெரியணும்னா வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் மூவி டீம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கமிட்டி காமிச்சிருக்காங்க. அதாவது 20 days உள்ள படத்தை பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களே பார்க்காம புதுசாக ஒரு கமிட்டி அமைச்சு அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காங்க. இப்போ ரிவிஷன் கமிட்டி அமைச்சு தான் கேஸை வித்ட்ரா பண்ணல. கேஸை பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரெட் அப்பீல் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிங்கிள் ஜட்ஜ் முன்னிலையில் பார்த்தீங்கன்னா பிடி ஆஷா இருக்காங்க. அவங்க முன்னிலையில் பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது, டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வித்ட்ரா ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கமிட்டிக்கு வந்து போயும் இருக்கலாம், இப்போ கூட போகலாம். மேபி நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லோரும் லீக் பண்ணியிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கமிட்டிக்கு போன படம் வந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி Feb 20 ரிலீஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கமிட்டி வந்து கிட்டத்தட்ட 18 to 20 days தான் அந்த டைம் லைன் சொல்லுவாங்க. முன்னாடியே போயிருந்தா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வீக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன் லைக் பண்ணிடுங்க. இதேமாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பை.